ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு ஒரு ஜெனரல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். பல நாள் பல பிரச்சனையை பார்த்துட்ருக்கீங்க. எப்படா அந்த பிரச்சனை முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை, பல பிரச்சனையை பார்த்துட்ருக்கீங்க. வேலையை விட்டு மாற்றிடுவோமா, இடத்த விட்டு இடம் மாறிடுவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு உங்கள்கிட்ட. என்ன இருக்குது அப்படின்றது வெளியே சொல்கிறது கிடையாது, ஆனால் இருக்குது. அந்த எண்ணத்தை மாற்றணுன்ற ஒரு ஸ்ட்ராங்காக வைக்க மாட்டேங்கிறீங்க. இடத்த விட்டு இடத்த மாறுவோம் வேலையில் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இடத்த விட்டு இடம் மாறணுன்ற போது ஒரு பர்சன் கூட உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட இப்போ சரியாக பேசுகிறது கிடையாது. ஏதாவது வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு சில நேரம் அமைதியாக இருந்தாலும் அவங்க ஒரு சில நேரம் உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே தெரியுது. தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பர்சனை தொடருவோமா வேண்டாமா அந்த எண்ணமும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருமான்றதை கேட்டிங்கன்னா பார்ப்போம். அடுத்து என்ன வருதுன்றதை பார்ப்போம். முடிவுக்கு வருமான்றதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை எண்ட் ஆகணும்னு எண்ணம் இருக்குது. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்லாக இந்த வேலையில் இருக்கணும், இந்த வேலையில் இருந்தே நீங்கள் கன்டினியூ பண்ணணுன்ற ஒரு ஆசைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் நினைக்கிற இன்க்ரிமெண்ட்டோ எந்த ஒரு விஷயமும் அவங்க கொடுக்கறது இல்லைன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட பர்சனுமே உங்கள்கிட்ட இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்ன மாதிரி அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க. மாறணும்னா உங்கள் ஆசையும். வேலையிலையுமே அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக ப்ரே பண்ணுற விஷயம், மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கவலைகள் முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் நினச்ச காரியம் நடக்க போகுது. இந்த வேலை கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை கன்டினியூ ஆகும். இந்த பர்சனோடையும் ரிலேஷன்ஷிப்போட கன்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்களாக ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கீங்க. இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கன்ஃப்யூஷன்னால் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லைங்க உங்கள்கிட்ட. ஏதோ ஒரு இன்னும் மிஸ் ஆகுது. ஏன் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நேரம் அமைதியாக இருந்தாலும் ஒரு சில நேரம் பூகமாக வெடிக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது தற்சமயம் ஷார்ட் பீரியடில் நடக்குது. இதே இது இப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க, மாறும். ஸோ ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த பீப்புள் உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அது யார் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அது ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை மாட்டி விடுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம், அது என்ன மாதிரி விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா இருக்கிறது கூட அவங்க பிடிக்காமல் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பீப்புள் யாருன்றதை கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா எல்லாரும் உண்மையாக இருக்கிறதில்ல, எல்லாரும் நல்லவும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க உங்களை மாட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களை பிரச்சனையில் உள்ளாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மாட்டிக்காதீங்க.
ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்கங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்க பேசுற பேச்சு அ அவங்க கேட்கணும். நீங்க அழுகுறத பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க இடம் குடுக்காதீங்க. இடம் குடுக்குறதே வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நல்ல டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல டைமா தான் இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்னால அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மணி பிரச்சனைகள் தீரப்போகுது. நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, மணி பிரச்சனைகள் தீரப்போகுது. மணி பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. நம்ம வந்து இப்படிதான் பணத்துக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம். எல்லா நேரமும் இப்படிதான் இருக்கும்னு நெனைக்காதீங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல நேரமா இருக்கு. மணி உங்கள தேடி வரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த பணம் உங்கள தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ரொம்ப நாளாவே உங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் இல்ல. ஒரு ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கீங்க. டிஸ்டர்ப்னஸ் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் அது முக்கியமா அந்த பண பிரச்சனை தான். பண பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாரி அ தூக்கமில்லாம இருக்கிறது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஒரு சில கமிட்மெண்ட் இழுத்து வச்சதுனால அத வந்து அது ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா அத வந்து முடிப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வருவீங்க. அந்த பண பிரச்சனையிலேருந்து. பணம் வரப்போதே! உங்கள தேடி உங்களுக்கு தேவையான பணம் வரப்போது. ஸோ நீங்க வெயிட் பண்ண விஷயம் நடக்க போது. நீங்க என்ன வெயிட் பண்ணீங்க? எதுக்காண்டி வெயிட் பண்ணீங்க? அப்படின்றத யோசனை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபோக்கஸ் என்ன? அது வந்து காதலா கூட இருக்கலாம். இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பொறுத்துல, நீங்க அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். அடுத்து வந்து உங்களோட பணம் பிரச்சனைகள் இருக்கு. அந்த பண பிரச்சனைகள் தீர்றதுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது. அந்த பண பிரச்சனை தீரப்போகுது. வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்துட்டு இருக்கு. இந்த வேலையில இருப்போமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வேலைகளும் பிரச்சனை இல்லாம போறதுக்கு காலம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஹாப்பி நியூஸ பார்க்க போறீங்க. ஹாப்பி மொமெண்ட்ட பார்க்க போறீங்க. ஸோ கன்ஃப்யூஷன் வேணாங்க. கன்ஃப்யூஷன் இஸ் தேர். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கிளாரிட்டியான பெர்சன். உங்களோட உங்களுக்கு கிளாரிட்டி வந்து மத்தவங்களுக்கு நல்லா சொல்லுவீங்க. பட் உங்களுக்குன்ற போது நீங்க வந்து அதில டவுன் ஆயிடுறீங்க. ஸோ பல விஷயம் யோசனைகள் அதிகம், ஓவர் திங்கிங் அதிகம். அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மெடிடேட் பண்ண கத்துக்கோங்க. அதே வந்து உங்க வாழ்க்கையே மாறும். ஸோ யாருக்காவது பாருங்க ஒயிட் ஹார்ஸ். இந்த ஒயிட் ஹார்ஸ்னாலே ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நடக்க போதுன்னு அர்த்தம். அத பார்த்தாலே ஒரு விஷயம் ஸ்வீட்டா நடக்க போகுது. அது என்ன மாரி விஷயமாக கூட இருக்கலாம். என்ன லவ்வுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வந்து வேலை வாய்ப்புக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேணும். ஏதாவது பிசினஸ்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா அது நடக்க போகுது. ஸோ நீங்க நினைச்ச மாரி நினைச்ச விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ற மாரி நடக்க போகுது. ஸோ இதான் உங்களுக்கான இன்னைக்கான கைடன்ஸா இருக்கு. ஸோ உங்க இஷ்ட தெய்வத்த, உங்க குலதெய்வத்த அவங்களோட ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாமா? இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஸோ எடுத்தோனே ஒரு கார்டு. லிசன் டு யுவர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ உங்க இன்ஸ்டிடியூஷன் நம்புங்க. நீங்க நினைக்கிறது வந்து ரைட்டு தான். பட் அது வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு டவுட் இருந்துகிட்டு இருக்கு. இது ரைட்டா? தப்பா? அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது ரைட்டு தான் அப்படின்றத வந்து உங்க குலதெய்வ
தெய்வத்திட்ட வேண்டிட்டு நடத்துங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வர இருக்க காத்திருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல விஷயமா இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து விட்டுறாதீங்க. அது வந்து பண வரவு தான். அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரிங்க. நீங்க பேசும்போது கொஞ்சம் கிளியரா உங்க கம்யூனிகேஷன ப்ராப்பரா வந்து சொல்லுங்க. யார்ட்ட பேசினாலும் சரி. ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் வந்து உங்கள்ட்ட ப்ராப்பரா இல்ல. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க பெர்சனே வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அத கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நீங்க பண்ற விஷயத்த எதையுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்டாப். ஏன்னா வந்து நீங்க ரைட்டான பாதையில தான் போயிட்டுருக்கீங்க. நீங்க போடுற ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் குடுக்க போது. ஸோ இதான் இன்னைக்கான கைடன்ஸா இருக்கு. ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணுங்க. ஸோ பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட இமெயில் ஐடி இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.